Hi viewers, welcome to Bright Your Life Academy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 6th standard science term 1 unit 2 force and motion தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபோர்ஸ்னா புஷ் ஆர் புல், அதுதான் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எந்த ஒரு வேலை செய்யறதுக்கும் ஒன்று புஷ் பண்ணுவோம் இல்லை புல் பண்ணுவோம். ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க, ஃபோர்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு டோர் ஓப்பன் பண்ணோம்னா ஸோ அதை நம்ம இழுப்போம் இல்லை தள்ளி உள்ளே போவோம். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபுட்பால் இருக்குன்னா அது காலால் உதைப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற வேலைகள் எல்லாமே தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ வாட் இஸ் ரெஸ்ட், வாட் இஸ் மோஷன் பார்க்கலாம். ரெஸ்ட்னா ஒரு பொருள் இருக்கிற இடத்துல அப்படியே இருந்ததுன்னா அது ரெஸ்ட்ன்னு சொல்லுவோம். அந்த பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், மோஷன் சொல்லுவோம். ரெஸ்ட்டுக்கும் மோஷனுக்கும் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, ஒரு பிக்சர் கொடுத்துருக்கு. அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் ஒரு மேன் உட்கார்ந்துட்டுருக்கான். ஸோ இதை பார்த்தோன்னா த மேன் இன் த போட் இஸ் மூவிங் வித் ரெஸ்பெக்ட் டு த பேங்க் ஆஃப் த ரிவர். நம்ம ரிவர்லேருந்து பார்க்கும்போது அந்த மேன் வந்து மூவிங்கில் இருக்கிற மாதிரி தெரியும். ஹீ இஸ் அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த போட். இதே போட்டில் இருந்து பார்க்கும்போது அவன் வந்து ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரிவர்ல இருந்து பார்க்கும்போது அந்த மேன் வந்து மூவிங், இதே போட்ல இருந்து பார்க்கும்போது அந்த மேன் வந்து ரெஸ்ட்ல இருக்கான். ஓகே, அதே ஈவென்ட் டூலையும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. த கேர்ள் ஆன் த ஸ்விங். ஸோ ஸ்விங்கில் அதாவது ஊஞ்சலில் உட்காந்துட்டு இருக்கா. அந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு இருக்கும்போது வித் ரெஸ்பெக்ட் டு த சீட் ஆஃப் த ஸ்விங். ஸோ ஸ்விங்கில் அந்த சீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி இருக்கும். அதே ஷீ இஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு த கார்டன். ஆனால் கார்டன்ல இருந்து பார்க்கும்போது அவ மூவிங்ல இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியே இருந்து அந்த கார்டன்ல இருந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு மூவிங்ல இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அந்த சீட்ல இருந்து பார்க்கும்போது அவ அந்த சீட்ல ரெஸ்ட்ல இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஈவெண்ட் 3, நிஷா இஸ் கோயிங் டு ஹர் கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் பை பைசைக்கிள். நிஷா வந்து சைக்கிளில் அவங்களுடைய கிராண்ட் மதர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. த கேர்ள் ஆன் த பைசைக்கிள் இஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு த ரோடு. ரோட்ல இருந்து பார்க்கும்போது அவள் மூவிங்கில் இருக்கா, ஆனால் பைசைக்கிளை வச்சு பார்க்கும்போது அவள் ரெஸ்ட்ல இருக்கா. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. an object may appear to be stationary for one observer and appear to be moving for another. ஸோ ஸ்டேஷ்னரினா ரெஸ்ட்ல இருக்கிறது. ஒருத்தங்களுக்கு பார்க்கும்போது ரெஸ்ட்ல இருக்க மாதிரி இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு பார்க்கும்போது மூவிங்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ரெஸ்ட்டும் மோஷனும் ரிலேட்டிவ் தான், அதாவது ரெண்டுமே வந்து ஒரு ரிலேஷன், ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்கு. டூ யூ நோல கொடுத்துருக்கு, அதை பார்த்துக்கலாம். Aryabhatta, an ancient Indian astronomer, said that like the banks of the river appear to move back to a person in a boat floating gently in a river, appear to move from east to west, while earth rotates from west to east. How things move. எப்படி பொருள்கள் எல்லாம் மூவ் பண்ணுது. இப்போ ஒரு பால் இருக்கு, அந்த பாலை நம்ம எட்டி உதச்சுன்னா அது என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அதே மாதிரி ஒரு டேபிளில் புக் இருந்தது, ஸோ அதை நகர்த்தி வைக்கிறோம், இல்லைன்னா அதை எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது அது மூவ் ஆகுது. ஒரு மாட்டு வண்டி இருக்குது, ஸோ நம்ம அதை ஓட்டிகிட்டு போகும்போது அது மூவ் ஆகுது. அப்போது யாரோ ஒருத்தங்க அதான் அனிமேட் ஆப்ஜெக்ட், அனிமேட்னா உயிருள்ள பொருள்கள் என்ன பண்ணுறாங்கன்னா புஷ்ஷோ புல்லோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பொருள் வந்து மூவ் ஆகுது. இதே அனிமேட் ஆப்ஜெக்ட், அதாவது அனிமேட் உயிருள்ள பொருள்களால் மட்டும்தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுமா, கிடையாது. உயிரில்லாத பொருள்கள் கூட என்ன பண்ணுவோம்னா இன்னொரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வி see a tall grass in the meadows dancing in the wind. ஒரு செடி கொடிகளில் நல்லா காற்றடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஆடுது. ஸோ அங்கே மோஷன் நடக்குது. அது என்ன உயிருள்ள பொருட்களால் நடக்குதா, இல்லை, அது இன்அனிமேட் ஆப்ஜெக்டால். விண்டு வந்து இன்அனிமேட் ஆப்ஜெக்ட். ஸோ அது என்ன பண்ணுது, அந்த பொருள்களை ஆட வைக்குது. ஸோ அப்போது ஃபோர்ஸ்னா என்ன, forces are push or pull by an animate or inanimate agency. இப்போ கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்னால் பார்க்கலாம். கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்னால் நம்ம டச் பண்ணுறதுனால மூவ் ஆகிற
நம்ம டச் பண்ணுறதுனால மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறோம்? காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஃபஸ்ட்டு காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். நம்ம டச் பண்ணுறதுனால நடக்கிற ஃபோர்ஸஸ்லாம் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். வித்தவுட் டச்சிங் ஃபோர்ஸஸ் நடந்ததுன்னா அது நான் காண்டாக்ட். சரி, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பார்க்கலாம். ஒரு மரத்தில் தேங்காய் மரத்துலேருந்து தேங்காய் மேலேருந்து கீழே விழுது. இது யாரும் பறிக்கல, எதுவும் பண்ணலை, பட் மேலேருந்து கீழே விழுது. இங்கே ஒரு ஃபோர்ஸ் நடந்திருக்கு. இது எதனால் நடந்திருக்கு? எதனால் நடந்திருக்குன்னா கிராவிட்டி. கீழே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நடந்திருக்கு. அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால மேலேருந்து கீழே விழுது. சரி, ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. காண்டாக்ட் அண்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்னால் டச் பண்ணுறதுனால நடக்கிற ஃபோர்ஸஸ்லாம் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். வித்தவுட் டச்சிங் நடக்கிறதெல்லாம் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஸோ நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா மேக்னட்டிசம், கிராவிட்டி. ஸோ இதெல்லாம் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். இங்கே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்கு, அதை பார்க்கலாம். ஃபோர்ஸ் என்ன ஏஜென்சியால் நடக்குது, யாரால் நடக்கப்படுது? அனிமேட் ஃபேக்டர்ஸ் ஆர் இன்அனிமேட் ஃபேக்டர்ஸ். அதாவது ஒரு உயிருள்ள பொருள்களால் இல்லைனா உயிரில்லாத பொருள்களால் ஃபோர்ஸஸ் நடக்குது. எப்படி நடக்குது? காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் ஆர் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். வாட் ஹேப்பன்ஸ் வென் வி அப்ளை எ ஃபோர்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸ் நடந்ததுன்னா என்ன ஆகும்? இப்போது ஒரு டேபிளில் ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை என்ன பண்ணுறோம்? நம்ம கையால் நகர்த்துறோம். ஸோ நகர்த்தும் போது அந்த புக்கு மூவ் ஆகுது. அப்போ அது ரெஸ்ட்டில் இருக்கு. ரெஸ்ட்லேருந்து என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. சப்போஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் அ பேட்ஸ்மேன் ஹிட் அ பால். ஒரு பால் வந்து பேட்ஸ்மேன் அடிக்கிறாரு. ஸோ அடிக்கிறதுனால என்ன ஆகுது? ஆல்ரெடி அந்த பால் வந்து மோஷனில் வந்துக்கிட்டு இருக்கு. பவுலர் போட்டார். ஸோ போடும்போது அது மோஷனில் வந்துட்டுருக்கு. அது மோஷனில் வந்துட்டு இருக்கும்போது இந்த பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாரு? அதை அடிக்கிறாரு, ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஸ்ட்ரைக் பண்ணோன்னே அந்த பாலோட ஸ்பீட் என்ன ஆகுது? இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகிட்டு அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டு ஸோ ஒரு ஃபோர்ஸஸ் நடந்தாலே அந்த ஃபோர்ஸ் நடக்கும்போது என்ன ஆகும்? அதோட ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது, அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு பலூன் எடுத்துக்கலாம். அந்த பலூனை என்ன பண்ணுறோம்னா க்ரஷ் பண்ணுறோம். ஸோ க்ரஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஸோ அந்த பாலை க்ரஷ் பண்ணும்போது என்ன ஆகுது? அதோட ஷேப் சேஞ்ச் ஆகுது. அப்போது ஒரு ஃபோர்ஸ் நடக்கும்போது ஷேப் சேஞ்ச் ஆகும், டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், ஸ்பீட் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இன் ஆப்ஜெக்ட் ரிசல்ட்ஸ் இன் எக்ஸ்பேன்ஷன் ஆர் கான்ட்ராக்ஷன். இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கு. அந்த பிக்சரை பார்க்கலாம். இந்த பிக்சரில் என்ன நடந்துட்டுருக்குன்னா மாட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாட்டு வண்டி ஓட்டுறவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அந்த கயிறு பிடிச்சி இழுக்கிறாரு. ஸோ அவர் இழுத்தோடனே ஃபோர்ஸ் என்ன ஆகுது? போயிட்டு அந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது. ஸோ டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸ்பீடு ரெடியூஸ் பண்ணோடனே அதோட மோஷன் என்ன ஆகுது? கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுது. அப்போ ஃபோர்ஸஸ் என்னென்ன பண்ணுது? ஃபோர்ஸஸ் கேன் சேஞ்ச் த ஸ்டேட்ஸ் ஆஃப் பாடி ஃப்ரம் ரெஸ்ட் டு மோஷன் ஆர் மோஷன் டு ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு எய்தர் சேஞ்ச் த ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் ஆஃப் த பாடி. ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கோ இல்லை மோஷன்லேருந்து ரெஸ்ட்டுக்கோ கொண்டு வரும். அப்படி இல்லைன்னா அதோட ஸ்பீடை சேஞ்ச் பண்ணும், டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும், அப்புறம் ஷேப்பை சேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மோஷன் பார்க்கலாம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது? ஃபஸ்ட்டு லீனியர் மோஷன். லீனியர் மோஷன்னா ஸ்ட்ரைட் லைனில் அந்த மோஷன் போயிட்டு இருந்ததுன்னா அது லீனியர் மோஷன். எ பர்சன் வாக்கிங் ஆன் அ ஸ்ட்ரெயிட் பாத். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது லீனியர் மோஷன். அதாவது ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குது எல்லாமே லீனியர் மோஷன். நெக்ஸ்ட்டு கர்விலீனியர் மோஷன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவிங் அஹெட் பட் சேஞ்சிங் டைரக்ஷன் லைக் எ த்ரோயிங் பால். ஸோ போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு, பட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். பால் வந்து த்ரோ பண்ணுறோம் இல்லையா, அது வந்து அதோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு சர்க்குலர் மோஷன் பார்த்தீங்கன்னா மூவிங் இன் சர்க்குலர் ரொட்டேஷன் நடக்கிறது எல்லாமே சர்க்குலர் மோஷன். ஒரு கயிற்றுல கல்லை கட்டி ஸோ நம்ம அதை சுற்றினோன்னா அது சர்க்குலர் மோஷன். இதே ரொட்டேட்டரி மோஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா the மூவ்மெண்ட் ஆஃப் அ பாடி about its own axis like a rotating top. பம்பரம்லாம் இருக்குல்லையா, அது எப்படி சுற்றுதுன்னா அதோட ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆக்சிஸை வச்சு தன்னைத்தானே சுற்றிக்குது. ஸோ தன்னைத்தானே சுற்றிக்கிறது எல்லாமே ரொட்டேட்டரி
motion. Next, oscillatory motion. Coming back to the same position after a fixed time. ஊஞ்சல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஊஞ்சல்லாம் இருக்கிறது தான் வந்து ஆசிலேட்டரி மோஷன். அதாவது ஒரு இடத்துல இருந்து போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்து ரீச் ஆகுறது. அதுதான் ஆசிலேட்டரி மோஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக், இர்ரெகுலர் மோஷன். லைக் த மோஷன் ஆஃப் எ பீ ஆர் பீப்புள் வாக்கிங் இன் அ க்ரௌடட் ஸ்ட்ரீட். ஒரு ஸ்ட்ரீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பீப்புள் நடந்து போகும்போது, அப்படி இல்லைன்னா மோஷன் ஆஃப் எ பீ, தேனீக்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது அங்கே இங்கே அங்கேன்னு போகிறது. அதான் ஜிக்ஸாக். ரெகுலராக இல்லாமல் இர்ரெகுலராக இருக்கிறது எல்லாமே ஜிக்ஸாக் மோஷன். வைப்ரேஷன்ஸ்னா என்ன? ஃபாஸ்ட் ஆசிலேஷன் ஆர் ரெஃபர் டு அஸ் வைப்ரேஷன்ஸ். ஃபாஸ்ட்டாக நடக்கிற ஆசிலேஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? வைப்ரேஷன். வைப்ரேஷன். நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கு. அது என்ன மோஷன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் மோஷன், ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ லீனியர் மோஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கு. அது என்ன மோஷன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் மோஷன், ஏன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ லீனியர் மோஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கர்வி லீனியர் மோஷன். தேர்ட் ஒன் சர்க்குலர் மோஷன். ஃபோர்த் ஒன் ஜிக்ஸாக் மோஷன். ஃபிஃப்த் ஒன் ஆசிலேட்டரி மோஷன். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் வெர்சஸ் ஸ்லோ. இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குது. பீரியாடிக் மோஷன் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன். பீரியாடிக் மோஷன்னா மோஷன் ரிப்பீட்டட் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் இஸ் கால் பீரியாடிக் மோஷன். அதாவது மோஷன் வந்து நடக்கும். எப்போ நடக்கும்னா கரெக்டாக ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் நடந்ததுன்னா அது பீரியாடிக் மோஷன். இந்த மாதிரி ரெகுலராக இல்லாமல் ஒரு அன்ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் நடந்ததுன்னா அது நான் பீரியாடிக் மோஷன். இப்போ பீரியாடிக் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஊஞ்சலை ஒருத்தங்க ஆட்டி விட்டாங்கன்னா அது பீரியாடிக் மோஷன். இதே அந்த ஊஞ்சலில் யாருமே இல்லாத போது அது காத்தால அதுவே தானாக ஆடிச்சுன்னா அது நான் பீரியாடிக் மோஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் ஆஃப் மூன் அரவுண்ட் த எர்த் இஸ் பீரியாடிக் பட் நாட் ஆசிலேட்டரி. Children playing in a swing is both periodic and oscillatory. அந்த மாதிரி ஒரு மோஷன் நடக்கும்போது அந்த மோஷன் ஃபாஸ்ட்டாக ஸ்லோவாக சொல்ல முடியுமா? கம்பேர் பண்ணி சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். இப்போ நம்ம நடக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்திருக்கோம். இதே அதை நம்ம சைக்கிளில் போனோம்னா இன்னும் டைம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். இதே அது பஸ்ஸில் போயிருந்தோம்னா இன்னும் அந்த டைம் வந்து இன்னும் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போது டைம் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். அப்போது மோஷன் வந்து ஸ்பீட் ஆர் ஸ்லோ கம்பேர் பண்ண முடியும். பார்த்துக்கலாம். ஆவரேஜ் ஸ்பீட்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ அப்படி போகும்போது இங்கிருந்து நம்ம அந்த பர்டிகுலர் இடத்துக்கு எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆனோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதாவது எவ்வளோ கிலோமீட்டர் ஆயிருக்கு, எவ்வளோ டைமில் அந்த கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையுமே டிவைட் பண்ணி பார்க்கறது தான் என்னது ஆவரேஜ் ஸ்பீட். மோர் டு நோவில் கொடுத்துருக்கு, இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். உசேன் போல்ட் கிராஸ்ட் 100 மீட்டர் இன் 9.58 செகண்ட்ஸ் அண்ட் மேட் அ வேர்ல்ட் ரெக்கார்ட். நெக்ஸ்ட் இன்னொன்று கொடுத்துருக்கு. If you know the speed and time taken by the object traveled, then we compute how much distance it had traveled. நம்மளுக்கு ஸ்பீடும் டைமும் தெரிஞ்சிச்சுன்னா டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கலாம், இல்லை டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் தெரிஞ்சிச்சுன்னா டைம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்பீடோட ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்தது தான் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டி. இதே அந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சதுன்னா ஸ்பீட் இன்டூ டைம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். Fact file. A cheetah is the fastest land animal running with an average speed of 112 km per hour. Uniform and non-uniform motion. இப்போ யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன? யூனிஃபார்ம் மோஷன்னா இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும். ஸோ அப்படி போகும்போது ஒரு 1 ஹவருக்கும் 10 கிலோமீட்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 ஹவருக்கும் ஸோ ஒரு 1 ஹவருக்கும் 10 கிலோமீட்டர்ஸ்
யூனிஃபார்மாக நம்ம டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருந்தோன்னா அதுதான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு 10 கிலோமீட்டர்ஸ், நெக்ஸ்ட்டு 1 ஹவருக்கு 10 கிலோமீட்டர்ஸ், நெக்ஸ்ட்டு 1 ஹவருக்கு 10 கிலோமீட்டர்ஸ், நெக்ஸ்ட்டு 1 ஹவருக்கு 10 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணி இருந்தோன்னா அதுதான் நம்மளுக்கு யூனிஃபார்ம் மோஷன். நான் யூனிஃபார்ம் மோஷன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவரில் 5 கிலோமீட்டர்ஸ், நெக்ஸ்ட்டு 1 ஹவரில் 10 கிலோமீட்டர்ஸ், நெக்ஸ்ட்டு 1 ஹவரில் 8 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அது நான் யூனிஃபார்ம் மோஷன். அதாவது ஒரு 1 ஹவருக்கும் ஒரு டைமுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது யூனிஃபார்ம் மோஷன். அப்படி இல்லாமல் அதோட ஸ்பீடும் அதோட டிஸ்டன்ஸும் அதோட டைமும் சேஞ்ச் ஆகிட்டு வந்ததுன்னா அது நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ அந்த மோஷனை வந்து எப்படியெல்லாம் டைப் ஆஃப் பிரிக்கலாம்? பேஸ்ட் ஆன் பாத். ஸோ அதோட பாத்தை வச்சு பிரிக்கலாம், அப்படி இல்லைன்னா டியூரேஷன், ஸோ டைமை வச்சு பிரிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்பீடு, ஸோ அதோட ஸ்பீடை வச்சு நம்ம டிவைட் பண்ணலாம். சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்து பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷன், கல்வினியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரொட்டேட்டரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், ஜிக்ஸாக் மோஷன். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் டியூரேஷன், டைமை பொறுத்து பார்த்தோன்னா பீரியடிக் மோஷன் அண்ட் நான் பீரியடிக் மோஷன். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் ஸ்பீடை பார்த்தோன்னா யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன். இப்போ மல்டிபிள் மோஷன்னா பார்க்கலாம். ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டு நிறைய மோஷனை பண்ணிட்டு இருந்ததுன்னா அதுதான் மல்டிபிள் மோஷன். இப்போ பார்த்தோன்னா இந்த பைசைக்கிள் இருக்குது. ஸோ இந்த பைசைக்கிள் பார்த்தீங்கன்னா மோஷனில் இருக்குது. இது என்ன மாதிரி டைப் ஆஃப் மோஷன்ஸ் இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதோட வீல் வந்து ஒரு டைப் ஆஃப் மோஷனில் இருக்கும், அதை ஓட்டுற அந்த பையன் வந்து ஒரு டைப் ஆஃப் மோஷனில் இருக்கும், அப்புறம் அவன் வந்து ஓட்டிட்டு போகிற சைக்கிள் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் மோஷனில் இருக்கும். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ்னு ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த டயர் ரொட்டேட்ஸ் அண்ட் மேக்ஸ் அ ரொட்டேட்டரி மோஷன். அந்த டயர் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த டயர் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரி மோஷனில் இருக்குது. ஆனால் சைக்கிள் வந்து ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போயிட்டுருக்கு, அப்போ அந்த சைக்கிள் வந்து லீனியர் மோஷனில் இருக்குது. சயின்ஸ் டுடே ரோபோட். Robots are automatic machine. ஸோ இந்த மெஷின் பார்த்தீங்கன்னா some robots can perform mechanical and repetitive jobs faster, more accurately than people. The term comes from a Czech word robota meaning forced labor. Robotics is the science and study of robots. Robotics is the science and study of robots. இது தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ரோபோட்ஸ் என்ன பண்ணும்? ரோபோட்ஸ் கேன் சென்ஸ் அண்ட் ரெஸ்பாண்ட் டு தேர் சரௌண்டிங்ஸ். இந்த ரோபோட்ஸ் என்னென்ன பண்ணும்? ரோபோட்ஸ் வந்து சென்ஸ் பண்ணும், அக்கம் பக்கம் என்ன நடக்குது அப்படின்ட்டு அதால் சென்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஆப்ரேஷன், அதாவது சர்ஜன் அதுவும் நிறைய பண்ணுது. அப்புறம் கார் எப்படி அசம்பிள் பண்ணணும் அதுவும் தெரியும். ஸோ இதெல்லாம் எதனால் பண்ணுதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் தான் பண்ணுது. சரி, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் சென்சஸ் ஆர் ரோபோட்ஸ் ஐஸ். ஸோ சென்சஸ் இருக்கும், அதுதான் அதோட ஐஸ் அண்ட் இயர்ஸ். அங்கே என்ன இருக்குன்னா அதாவது ட்வின் வீடியோ கேமராஸ் இருக்கும். 3D வியூ ஆஃப் த வேர்ல்டு, அதுக்கு வந்து 3D வியூவில் பார்க்கக்கூடிய ட்வின் வீடியோ கேமராஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மைக்ரோஃபோன் டிடெக்ட்ஸ் சவுண்ட், அதுக்கிட்ட வந்து மைக்ரோஃபோன்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பண்ணணும்னா சவுண்ட்ஸை வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ ப்ரெஷர் சென்சார்ஸும் இருக்குது, அதை என்ன பண்ணுதுன்னா சென்ஸ் ஆஃப் டச், அதுக்கப்புறம் ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோன்னா ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி. எதுக்காகனா இன் பிளேஸ் ஆஃப் ஹியூமன் பிரெயின்ஸ், அதாவது ஹியூமன் பிரெயின்ஸுக்கு பதிலாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அதுக்கு பிரெயின் மாதிரி ஒர்க் பண்ணும். அப்போது ஹியூமன் பிரெயின்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணோன்னா அதுக்கு திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அதை என்ன பண்ண முடியும்னா நிறைய காம்ப்ளெக்ஸான ஒரு டஃப்பான கேம் கூட அதால் விளையாட முடியும். செஸ் விளையாட முடியும். நம்மளை விட நல்லாவே, அது மனுஷங்களை விட நல்லாவே விளையாடும்.
நேனோ ரொபாட்டிக்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வரப்போகுது. நேனோனா 10⁻⁹ சொல்லுவோம். அதாவது ரொம்ப 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 மைன்யூட்டாக இருக்கும். டாக்டரால் க்யூர் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த நேனோ ரொபாட்டிக்ஸ் க்யூர் பண்ணுற மாதிரி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால, ரொம்ப மைன்யூட்டா இருக்கிறனால என்ன பண்ணலான்னா, நம்ம பாடிக்குள்ள இருக்க அந்த கேன்சர் செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அத கூட வந்து அந்த கேன்சர் செல்ஸையும் டிஸ்ட்ராய் பண்ண முடியும், அழிக்க முடியும். பக்கத்துல இருக்க மத்த செல்ஸ டச் பண்ணாமலே, வெறும் அந்த டேமேஜ் ஆன செல்ஸ மட்டும் க்யூர் பண்ணிட்டு வர முடியும். ஸோ அந்த மாரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரொபாட்டிக்ஸ் தான் இந்த நானோ ரொபாட்டிக்ஸ். இப்போ எவாலுவேஷன் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். Unit of speed is meter per second. Second question, oscillatory motion among the following is ABC கொடுத்துருக்கு என்னென்னு பார்க்கலாம். Rotation of the earth about its own axis, revolution of the moon about the earth, to and fro movement of a vibrating string. So இது எல்லாமே வந்து oscillatory motion. Next third one, the correct relation among the following is speed ஓட formula என்னன்னு பார்த்தீங்கன்னா speed is equal to distance by time. So B தான் இதோட answer. Next fourth question, கீதா அவங்க அங்கிளோட ஹவுஸ்க்கு அவங்க அப்பாவோட பைக்கில் போக போகிறா. அது பார்த்தீங்கன்னா அவங்க அங்கிளோட ஹவுஸ் அவங்க வீட்டில் இருந்து 40 கிலோமீட்டர் ஸோ தள்ளி இருக்குது. அது எவ்வளோ நேரம் ஆகும்னா 40 மினிட்ஸ் ஆகும். ஸோ 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, 40 மினிட்ஸ் ஆகும். அவங்க அப்பாவோட பைக்கில் போகிறா. ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 என்னென்னு பார்க்கலாம். She travels with a speed of 1 kilometer per minute. True or false? கரெக்ட் தான். ஏன்னா 40 கிலோமீட்டர்னா 40 மினிட்ஸ், ஒரு மினிட்டுக்கும் ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் 40 மினிட்ஸ் ஆகும். கரெக்ட். சரி, ஸ்டேட்மெண்ட் 2வும் பார்த்துடலாம். She travels with a speed of 1 kilometer per hour. இது வந்து ராங். ஏன்னா 40 மினிட்ஸ் தான் அவள் ட்ராவலே பண்ணியிருக்கா. இங்கே 1 கிலோமீட்டர் பை ஹார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங். நெக்ஸ்ட்டு அடுத்தது செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸு. டு அண்ட் ஃப்ரோ மோஷன் இஸ் கால்ட் ஆசிலேட்டரி மோஷன். ட்ரூ. வைப்ரேட்டரி மோஷன் அண்ட் ரொட்டேட்டரி மோஷன் ஆர் பீரியாடிக் மோஷன். இல்லை, இது ஃபால்ஸ். வெஹிக்கல்ஸ் மூவிங் வித் வேரிங் ஸ்பீட்ஸ் ஆர் சேட் டு பி இன் யூனிஃபார்ம் மோஷன். இல்லை, ஏன்னா வேரிங் ஸ்பீட் டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் போச்சுன்னா அது யூனிஃபார்ம் மோஷன் இல்லை, அது நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ இதோட ஆன்சர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட், ரோபோட்ஸ் வில் ரீப்ளேஸ் ஹியூமன் இன் ஃபியூச்சர். இதுவும் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். எ பைக் மூவிங் ஆன் எ ஸ்ட்ரைட் ரோடு இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். ஒரு ஸ்ட்ரைட் ரோடில் ஒரு பைக் போயிட்டுருக்கு. இது எதோட மோஷன்னா லீனியர் மோஷன். நெக்ஸ்ட், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸா? அது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான். தேர்ட் ஒன், மோஷன் ஆஃப் எ போட்டர்ஸ் வீல் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரொட்டேட்டரி மோஷன். இதெல்லாம் அதோட ஓன் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுதோ அது எல்லாமே ரொட்டேட்டரி மோஷன்ஸ். நெக்ஸ்ட், when an object covers equal distance in equal interval of time is said to be in. ஸோ இது யூனிஃபார்ம் மோஷன் தான். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கு. பிக்சர்ஸ் கொடுத்துட்டு அது என்ன மோஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஸ்லைடில் பண்ணிகிட்ருக்கா. அது பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷன். அப்புறம் பம்பரம் சுற்றுறது பார்த்தீங்கன்னா இது ரொட்டேட்டரி மோஷன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது ஆசிலேட்டரி மோஷன். அடுத்தது ஃபோர்த் ஒன் சர்க்குலர் மோஷன். ஃபிஃப்த் ஒன் பார்த்தோன்னா அந்த கார் வந்து ஸ்ட்ரைட் ரோட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அது லீனியர் மோஷன். ஆனால் அதோட வீல்ஸ் வந்து ரொட்டேஷனில் இருக்குது. ஸோ இது ரொட்டேட்டரி மோஷன். ஃபிஃப்த் பார்ட் பார்க்கலாம். அனலாகி. கிக்கிங் எ பால் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ்னா ஃபாலிங் ஆஃப் எ லீஃப் என்ன ஃபோர்ஸ்? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். செகண்ட் ஒன், டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் அளப்போம்னா ஸ்பீடை எதில் அளப்போம்? ஸ்பீடு யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், சர்க்குலேட்டரி மோஷன் எக்ஸாம்பிள் எ ஸ்பின்னிங் டாப்னா, அதாவது பம்பரம் சுற்றுது இல்லையா? ஸோ அது வந்து சர்க்குலேட்டரி மோஷனுக்குனா, அப்போது ஆசிலேட்டரி மோஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலான்னா ஸ்விங்கிங் ஆஃப் அ பெண்டுலம். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
இங்கே வந்து கீழே ஒரு டிஸ்டன்ஸுக்குன்னு ஒரு கொடுத்துருக்காங்க நம்பர், டைமுக்குன்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்கு. அப்போது ஃபஸ்ட்டு 0 டிஸ்டன்ஸுக்கு 0 டைம், அடுத்தது 2 செகண்ட்ஸுக்கு 4 மீட்டர். ஸோ 4 செகண்ட்ஸ்க்கு எவ்வளோ, அடுத்தது 12க்கு எவ்வளோன்னு கேட்டிருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்லியாச்சு. ஸோ யூனிஃபார்ம் ஸ்பீடுனா ரெகுலராக இன்டர்வல்ஸில் தான் இருக்கும். அப்போது டைம் பார்த்துக்கலாம். 0, 2, 4, நெக்ஸ்ட்டு 6, 8, 10. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 0, 4, நெக்ஸ்ட்டு இது 4 4ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 8, 12, நெக்ஸ்ட்டு 16. நெக்ஸ்ட் ஒரு சார்ட் கொடுத்துருக்கு, 7th பார்ட்டு. அந்த சார்ட்டை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. நான் பீரியாடிக் மோஷன், அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. மோஷன், நான் பீரியாடிக் மோஷன் என்னன்னு கேட்குறாங்க. மோஷன் நாட் இன் ரெகுலர் இன்டர்வல்ஸ், அதாவது மோஷன்ஸ் வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் நடக்காது. இதே பீரியாடிக் மோஷன்னா அது வந்து ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைமில் நடக்கும், அதுதான் பீரியாடிக் மோஷன். அடுத்தது ரொட்டேட்டரி மோஷன் கேட்டிருக்கு. ஸோ மூமெண்ட் அரவுண்ட் ஓன் ஆக்சிஸ் ஒரு ஃபிக்ஸ்டு சென்டர்னு கொடுத்துருக்கு. அதோட ஆக்சிஸில் ரொட்டேட் நடந்தாலே அது ரொட்டேட்டரி மோஷன் தான். நெக்ஸ்ட் கிவ் ஒன் வேர்டுன்னு கொடுத்துருக்கு. த ஃபோர்ஸ் விச் ஆக்ட்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட் வித்தவுட் ஃபிசிக்கல் கான்டாக்ட், டச் பண்ணாமலே நடந்ததுன்னா அதுதான் ஃபிசிக்கல் கான்டாக்ட். அதுக்கு ஆன்சர் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் எ சேஞ்ச் இன் த பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் த டைம் இஸ் மோஷன். Next, the motion which repeats itself after a fixed interval of time on the periodic motion. The motion of an object travels equal distance in equal intervals of time, uniform motion. Next, a machine capable of carrying out a complex series of action automatically, artificial intelligence.